வணக்கம். இந்து முன்னேற்ற கழக சித்தர் மூங்கிலடியார் நம்முடன் உள்ளார். அவர் வர வணக்கங்க. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொட்டு இந்த அரசியலுக்கு வர நோக்கம் என்ன? அதாவதுங்க, ஆன்மீகம் வேற அரசியல் வேறங்கிறதே கிடையாதுங்க. உண்மையிலே இன்றைக்கு அரசியல் இவ்வளவு மோசமாகவும் அந்த அரசியல்வாதிகள்னாலே ஒரு தவறானவர்கள்ங்கிற கண்ணோட்டம் இருப்பதற்கும் அதுதான் உண்மையாக இருப்பதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் ஆன்மீகவாதிகள் அரசியலை விட்டு விலகி இருக்கிறது தான். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, இப்ப நம்ம சித்தர்கள் யுகத்துக்கு வந்திருக்கிறோம். சித்தர்கள் யுகத்துல சித்தர்களின் குருவழி வாரிசுகளால் தான் அருளாட்சி அமைக்க முடியும். அருளாட்சியில தான் மக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். இப்ப இந்த அருளாட்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் தான் உங்களுக்கு உங்களுடைய கேள்வி. அந்த சித்தர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. யார் யாரெல்லாம் கடவுளை வழிபடும் பொழுது எவ்வளவு அக்கறையோடும் எவ்வளவு பக்தியோடும் எவ்வளவு சேவை மனப்பான்மையுடன் உருகி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு எப்படி வழிபடுகிறார்களோ அதே மாதிரி யாரெல்லாம் தன்னையே சமுதாயத்திற்காகவும் தன்னையே பொதுமக்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டு சேவை உணர்வோடு பணிபுரிபவர்கள் மட்டும்தான், சேவை பணியாற்றுபவர்கள் மட்டும்தான் அரசியல்ல ஒரு நேர்மையான நல்ல திறமை மிக்க அரசியலை தர முடியும். அப்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிற சித்தர் வாக்கை செயல்படுத்துபவர்களால தான் நல்ல ஆட்சியை தர முடியும். அந்த வழியில ஆன்மீகவாதிகளால் மட்டும்தான் நல்ல ஆட்சியை தர முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தலை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகள் வந்து ஒரு சாப்டானுங்க. இந்த அரசியல் வந்து ரவடி இந்த அவங்கதான் வந்து இதுல வந்து இதே பண்ண முடியும். நீங்க ஒரு ஆன்மீகத்துல இருந்து நீங்க எப்படி வந்து இதுல வந்து ஒரு அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவதுங்க, இந்த எரிபத்த நாயனார்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் வந்து யானையோட துதிக்கையே வெட்டி, பட்டத்து யானையோட துதிக்கையே வெட்டி போட்டாரு. ஏன்? அந்த யானை வந்து ஒரு சிவனடியாருக்கு துன்பம் விளைவித்தது என்பதற்காக. ஆன்மீகவாதிகள் என்றால் வழிபடும் பொழுது, மக்கள் சேவையின் பொழுது நாங்கள் வந்து அன்போடும் ஒரு அமைதியோடும் இருப்போம். அதே மக்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டு விட்டது என்றால் அந்த துன்பத்தை களைய வேண்டும் என்றால் அது நம்ம திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி தான், நாம் மார்க்கும் குடியல்லோம் நமனே அஞ்சோம். அந்த ஒரு அருளாளரால் மட்டும்தான், ஒரு ஆன்மீகவாதியால் மட்டும்தான் யமனே வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, மக்களுக்கு தேவையை நிறைவேற்றுவேன்கிற சொல்லக்கூடிய தரமும் திறமும் வீரமும் ஆன்மீகவாதிக்கு மட்டும்தான் உண்டு. தமிழகத்துல எவ்வளவோ நாயன்மார்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா வீரமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வீர பரம்பரையில வந்தவங்க தான் இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நம்ம ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் தேனாமுனை சின்னத்தில் இருக்கிறார்கள். இப்போ நீங்க வந்து இந்த இலவசத்தை எல்லாம் ஆதரிக்கிறீங்களா? மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுத்துக்கொண்டு ஆதரிக்கிறீங்களா? அதாவது இலவசம்னா மக்களும் புரிஞ்சுக்கணும், இலவசமா எது வந்தாலும் அது ஒரு கடன். அந்த கடனை நீங்க கட்ட வேண்டியிருக்கும், அல்லது அந்த கடனை நீங்க கட்ட வேண்டியிருக்கும், இல்லைன்னா உங்க பையன் கட்டாயமா கட்ட வேண்டியிருக்கும். உலக வங்கியின் கடன்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்குது. நம்மளுடைய எவ்வளவோ நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இவ்வளவு வந்திருக்குதுன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்த உலக வங்கிக்கு அடமானம் வச்சிடறோம். பல்வேறு இடங்களையும் நம்ம அடமானம் வச்சுதான் நமக்கு இந்த கடன்கள் எல்லாம் இலவசங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ கடன்கள் நம்ம பரம்பரையே கடன்களுக்கு ஆக வேண்டுமா? இதை நம்ம சிந்திச்சனாலே இலவசம் வேண்டாம்னு நம்ம சொல்லிடுவோம். இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதி நாங்க வந்து ஒரே இடத்துலதான் நிக்கிறோம். தமிழ்நாடு 234 சட்டமன்ற தொகுதியில ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். அப்ப இந்த ஒரே இடத்தை வச்சுட்டு பல புதுமையான திட்டங்களை ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாம எங்களால கொண்டு வர முடியாது. அதற்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், ஒரு நல்ல அரசு பள்ளி, இப்ப அசோக் நகர்ல அரசு பள்ளி இருக்குது. நீட் கோட்சி மூலமாக அரசு பள்ளி தான், ஆனா வருடத்திற்கு 4 மருத்துவ சேர்க்கைகளை மருத்துவ கல்லூரியில சேர்க்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவமனைகள் சிறப்பாக நடைபெறும் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஜிஹெச் மாதிரி இல்ல, சுகாதார மையங்களே சிறப்பாக நடைபெறுகின்றன. இதே மாதிரி ஒரு கே நகர்ல ஒரு
சமுதாய கூடம் இருக்குது, திருமண மண்டபம், 500 பேரு உட்காரக்கூடிய திருமண மண்டபம், அந்த ஏசி குளிர்சாதன வசதி உள்ளது 25,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தனியார் கல்யாண மண்டபத்தை விட சிறப்பாக பராமரிக்கப்பட்டு இருக்கிறது, சுத்தமாகவும் சுகாதாரமாக அவ்வளவு அழகா இருக்குது. 2.5 லட்சம் ரூபாய் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அரசாங்கமே இதெல்லாம் நடத்துது. இதே மாதிரி இருக்கக்கூடிய அரசு முறைகளை நாங்கள் செம்மைப்படுத்துவோம். அதுதான் சொன்னேன், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கடவுளுக்கு எவ்வளவு சிறப்பா செயல்படுமோ, உளவார பணியெல்லாம் திறந்து கடவுளை எவ்வளவு தூய்மையாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவு மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்ய வந்தோம் என்றால் எங்களாலேயும் உறுதியாக நல்ல பள்ளிகளை தர முடியும், நல்ல கல்லூரிகளை தர முடியும், நல்ல மருத்துவமனைகளை தர முடியும். அதே மாதிரி அந்த திருமண மண்டபங்களை கொடுக்க முடியும். எங்களால வருமானத்தை பெருக்கிறது அளவுக்கு ஒரு 6 கட்சியால் தான் முடியும். அதனால செலவுகளை குறைத்து மக்களை வளமாக்குவதுதான் எங்கள் திட்டம். இலவசங்களே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த பணமெல்லாம் உள்ள வந்துச்சுன்னா சிறப்பான எபிஷியன்டான சேவை மக்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. அதை உறுதி செய்வதற்கு தான் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் போராட போகிறார். நீங்க வந்து 234 ஒரு தொகுதியில் நிக்கிறீங்க. இதுல ஜெயிச்சு நீங்க உங்க வாக்குறுதி எப்படி நீங்க செயல்படுத்த முடியும்? அதான் நாங்க புதுசா எதையும் கொண்டு வரணுங்கிறது நாங்க திட்டமே இல்ல. புதுசா வேணும்னா அமைச்சர்கிட்ட கேட்கணும், முதலமைச்சர்கிட்ட கேட்கணும், அப்படி இல்ல. இருக்கிற பள்ளிகள் இதே பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் பகுதியில திருமண மண்டபம், அழகான திருமண மண்டபம் இருக்குது, அரசு பள்ளி இருக்குது, சிறப்பா இருக்குது, மருத்துவமனை இருக்குது. கொஞ்சம் தள்ளி வந்து பல்லாவரத்திலயோ அனகாபுத்தூர்லயோ இல்ல நங்கநல்லூர்லயோ போனோம்னா அதே மாதிரி இருக்கிறது இல்ல. அப்ப கண்டோன்மெண்ட்ல இருக்கிற அதே வசதிகளை எல்லா இடங்களுக்கும் அரசு செய்து கொடுக்க முடியுங்கிறது தான். அதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, அமைச்சர் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவையே மகேசன் சேவையிலே வரக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் இதையெல்லாம் உறுதியாக செய்ய முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் என்னெல்லாம் செய்ய போறோம்னு எழுதி கீழே எங்கள் வேட்பாளர் ராஜேஸ்வரி அம்மாள், சித்தரடியால் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் அங்க கையெழுத்து போட்டு இருக்கிறார்கள். இந்த தைரியமும் தரமும் திறமும் வேற யாருக்குமே வராது. அவர்களது சின்னம் பேனாமுனை சின்னம். இவ்வளவு காலம் கடந்து அரசியலுக்கு வர நோக்கம் என்ன? காலம் கடந்தே இல்ல, இப்பதான் சித்தர்கள் யுகம் வருகிறது. சித்தர்கள் யுகத்துலதான் சித்தர்களால் அருளாட்சி அமைக்க முடியும். அதனால 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் என்று அருட்கோட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைத்து தனி மனித குடும்ப வாழ்வுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்து விட்டு ஏராளமானவர்களை தயாரித்து விட்டு அப்புறம் வந்திருக்கிறோம். சமயத்தையும் சமுதாயத்தையும் அரசியலையும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அதாவது சித்தர்கள் யுகம் எப்ப துவங்குதோ அப்பதான் அருளாட்சிக்கு அமைக்கிறதுக்காக அரசியல்ல வரணுங்கிறது எங்க குருதேவர் அவர்களின் உத்தரவு. அதையே தான் செயல்படுத்தி இருக்கிறோம். அரசியல்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸோட மோசமாயிடுச்சு. அரசியலுக்கு வந்து நம்ம எது வேணா பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து நிறைய ஒரு நடிகர் கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வருமானத்துக்கு போற அரசியல் வராரு அப்படின்னா அரசியலுக்கு ஒரு வருமானங்கிறது ஒரு பெரிய நோக்கமாயிடுச்சு. சாதாரண எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் எல்லாமே பாத்தீங்கன்னா வரையில சிம்பிளா இருக்காங்க. வேற 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 5 கோடி 6 கோடி சம்பாதிச்சிடுறாங்க. ஒரு மீட்டிங் 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சா? மக்களுக்கு சேவை செய்யற நோக்கம் கிடையாது. ஒரு பிசினஸ் அப்படிங்கிற மனப்பான்மை மக்கள் மத்தியில் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த மனப்பான்மையை மாற்ற வேண்டும் என்றால் சித்தர்களின் வாரிசுகளால் தான் மாற்ற முடியும். ஏன்னா நாங்க சொல்றோம், மகேசனுக்கு தொண்டு எப்படி செய்கிறோமோ சிவசொத்து குலநாசம் அதுல இருந்து ஒரு பைசா கூட நம்மளால எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் மக்கள் சேவையும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கோயிலுக்கு வழிபாடு நடத்தும் போது எப்படி உள்ளபூர்வமாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் நம்மளையே அதுல ஒன்றிய கொடுத்து அதை நம்மளையே அதை படையலாக்கி கொடுக்கிறது மாதிரி மக்கள் சேவையிலே எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படும் பொழுது எங்களால் மட்டும்தான் அந்த தூய்மையான ஆட்சியையும் நிலையான ஆட்சியையும் நன்மை தரக்கூடிய ஆட்சியையும் செயல்படுத்த முடியும். திடீர்னு அரசியலுக்கு வரீங்க, அரசியல் அனுபவம் என்ன இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு அரசியல் அனுபவம்ங்கிறது நாங்கள் வந்து சிவபெருமானோட பள்ளியில படித்து வந்தவர்கள், சித்தர்களின் வாரிசு. காலங்காலமாக சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னா சாதியை எடுத்து சாடி இருக்கிறார்கள், இது பெண்ணடிமைத்தனத்தை எடுத்து போராடி இருக்கிறார்கள் சித்தர்கள். இவங்க எல்லாரும் அந்த அதே வழியில வந்தவங்க தான் நாங்க. நீங்க அரசியலுக்கும் சிவபெருமான எழுக்கிறீங்களேன்னு தான் நீங்க நினைக்கலாம். ஆனா முதல் மன்னன் அரசியலை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சொல்லி கொடுத்த முதல் அரசரே நம்ம பாண்டிய மன்னராக இருந்ததே சிவபெருமான் தான்.
சிவபெருமான் தான் இந்து மதத்தை வழங்குகிறார். தமிழர்களுக்கு தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழையும் கற்றுக் கொடுக்கிறார். அவர்தான் முதல் பாண்டிய மன்னனாக இருந்து அரசியல் என்றால் என்ன, அரசியல் அமைப்பு என்றால் என்ன, மக்களின் சேவை எப்படி இருக்க வேண்டும்னு முதல் பாண்டிய மன்னராக அமர்ந்து இருந்து ஆட்சி செய்தும் காட்டி இருக்கிறார். அந்த வழியில வந்தவங்க எங்களுக்கு அரசியல் புதிது அல்ல. அதை நாங்கள் நிச்சயமாக சொன்னதை செய்து காட்டுவோம். இந்து வேத முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன? இந்து வேத முன்னேற்ற கழகத்தோட கொள்கை சமத்துவ, சகோதர தத்துவ, பொது உடைமை, கூட்டுறவு சமுதாயம். சமத்துவமாக இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் மட்டுமல்லாமல் எந்த சாதி வேற்றுமையும் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். விருப்பப்பட்ட கல்வியை இலவசமாக கற்க வேண்டும். விருப்பப்பட்ட வேலைக்கு செய்யும்படியாக அவரை தயாரிக்க வேண்டும். இது எல்லாம் தான் சமத்துவமாகவும் சகோதர தத்துவமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இதற்காகத்தான் உலக ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிற கருத்தை முன்னேற்ற வைத்து மக்கள் அனைவரையும் அந்த உலக ஆன்மநேய ஒருமைப்பாட்டை நோக்கி எடுத்து சென்று சமத்துவ, சகோதர தத்துவ, பொது உடைமை, கூட்டுறவு சமுதாயத்தை சமைக்க போகிறோம். இதுல தனி மனிதன் நாடாளக்கூடாது, தத்துவம் தான் நாடாள வேண்டும். அப்ப தத்துவத்தை நாங்க சொல்றோம், சமத்துவ, சகோதர தத்துவம், பொது உடைமை, கூட்டுறவு சமுதாயம். நாங்க சொல்ற ஒவ்வொரு திட்டத்திலும், ஒவ்வொரு செயல்பாடிலும், ஒவ்வொரு அரசாங்க செயல்பாடிலும் சமத்துவம் இருக்கும், சகோதர தத்துவம் இருக்கும், பொது உடைமை இருக்கும், கூட்டுறவு இருக்கும். இதெல்லாம் அந்த தத்துவத்தை நாடாள வேண்டும். அப்ப நாளைக்கு நான் இருப்பேன், இன்னொருத்தர் இருப்பார், யார் வேணாலும் இருக்கலாம். எங்களுக்கு ஆழ்கட் முக்கியம் அல்ல, தத்துவம் தான் முக்கியம். தத்துவம் நாடாள வேண்டும்ங்கிற அந்த தனித்துவத்தோடு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பல்லாவரம் தொகுதியிலே சித்தரடியால் ராஜேஸ்வரி அவர்களுக்கு பேனா முனை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். நீங்க பல்லாவரத்துல இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களது நண்பர்களோ உறவினர்களோ தெரிந்தவர்களோ பல்லாவரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி அனைவரையும் பயன்பட செய்வீர். மாற்றத்திற்கான கருவாக அமைவீர். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் இந்துவேத மறுமலர்ச்சி இயக்கத்தின், இந்துவேத முன்னேற்ற கழகத்தின், நாடாளும் மக்கள் கட்சியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.